எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபோல்க்லோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா பூதராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெய்வமாக வணங்கப்படக்கூடிய ஒருத்தருடைய கதை. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த ஊரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி இந்த நாட்டுப்புற கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பூதராஜா வந்து என்ன பண்ணாரு, என்ன ஏதுங்கிறது தான் இந்த கதையே வந்து இருக்க போகுது. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிராமம் தான். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படின்னா பொறாமப்பட்டு அவங்களுக்கு வந்து சண்டை போட்டு என் வயல் தான் வந்து ரொம்ப இதுக்கு, என் வயலுக்கு மட்டும்தான் வரப்புல மட்டும்தான் தண்ணி இருக்கணும், உனக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஒரு சில போட்டி பொறாமைனால வந்துட்டு அந்த கிராமம் ஃபுல்லா இருந்ததுனால பலராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடினமான உழைப்பாளி. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அவர் நிறைய நெற்பயிர்களை போடுறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து விளைச்சலே இருக்க மாட்டேது. தினமும் வந்து காலையில உதயமாகிறதுக்கு, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து வயல்வெளிக்கு போயிடுவாரு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கு வருவாரு. அவர் மனைவி, அவர் குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல வந்துட்டு அவருக்கு வந்து அவர் ரொம்ப பட்டினியாக போகிற அளவுக்கு அவரோட சிச்சுவேஷன் வந்து மோசமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்லவரா இருக்கிறதுனாலையும் அவரோட நிலத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து தண்ணி கொடுக்காம அவருடைய நெற்பயிர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து சேதமாகறதையும் வந்து பார்க்க முடியுது. பலராமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வயல் வரப்பெல்லாம் கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப அடர்ந்த ஒரு ஆலமரம் வந்து இருக்கு. அந்த ஆலமரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவ்வளவா வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறாங்க. அந்த பேய் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூதராஜா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூதராஜாவை வந்து ஏன் பேய்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் உயிரோட இருந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மக்களுக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இவருக்கு பண்ணியிருந்தாலுமே அவர் ஆவி ஆனதுனால அவரை வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பேய்ங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் மேல வந்து ரொம்ப பயமாக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஊர்ல இருந்து யாருமே அந்த ஆலமர பக்கம் போறது இந்த வேலையெல்லாம் வந்து வச்சுக்கிறதாவே இல்லை. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா பலராமன் வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்து வழியா வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப அவருக்கு அவரே வந்து புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நமக்கு வருமானம் ஈட்ட முடியாத அளவுக்கு விளைச்சல் இல்லை, ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டே போயிட்டு இருக்காரு வழி நடுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து வந்ததும் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேரை கூப்பிட்டு பலராமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. ஸோ இதை கேட்டதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலராமனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா சுத்தி பார்க்கும்போது யாருமே இல்லாத இடத்துல எங்க இந்த வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4-8 நடந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இவரை கூப்பிடுற ஒரு சத்தம் கேக்குது, பலராமா அப்படிங்கிறவங்க. இவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, என்னவா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பூதராஜா வந்துட்டு அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. பயப்படாத, நான் தான் பூதராஜா, நீ தினமும் வந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்கு நான் உதவணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால நீ என்ன பண்ண, உன்னோட நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண் வந்து நீ வர சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நான் வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பூதராஜா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. அப்படிங்கக்காண்டி அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போயிட்டு அதே நேரத்துல அவர் வந்து வீட்டுக்கு வரும்போது அவருடைய அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுத்துட்டு பூதராஜா கிட்ட வர்றாரு. பூதராஜா என்ன பண்றாருன்னா அவர் கண்ணை மூடி நிறைய ஒரு சில மந்திரங்களை சொல்லிட்டு அந்த மண்ணை அவர் கையில கொடுக்குறாரு. இதை நீ போய் இந்த விதை, அதாவது நெல் தான் அது, அந்த ஒரு நெல்லை வந்து நீ என்ன பண்ண, போய் உன்னுடைய இடத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டு
நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாரு உனக்கு வந்துட்டு என்ன நடக்குங்கிறது உனக்கே நீ கண் கூட பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நம்பி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, பூதராஜா சொல்லியிருக்காரு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அவர் கொடுத்த அந்த விதைகளை கொண்டு போய் அவரோட நிலத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாரு. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த செடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து வளர்ந்து வருது. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களோட நிலத்திலையும் கம்பேர் பண்றதை விட பலராமனுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக மகசூல், அது மட்டும் இல்லாம அதிகமா வந்து விளைச்சலும் வந்து இருந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பலராமன் வந்துட்டு அவருடைய பண கஷ்டம், அவரோட வறுமை இதெல்லாமே போய் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா மாறுறாரு. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு அவர் மேல ரொம்பவே பொறாமையாயிருச்சு. என்னடா இது, ஊர்ல இருக்கிற நம்ம யாருக்குமே வந்துட்டு இவ்வளோ ஒரு விளைச்சல் வரல, இவ்வளோ ஒரு விஷயம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசல் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நிறைய வந்து நம்ம பேச்செல்லாம் வந்துட்டு அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்மளுடைய கஷ்டத்தினால இப்போ ஒரு எனக்கு இப்பதான் ஒரு விடிவு காலமே கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இப்படிலாம் வந்து ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி பூதராஜா தான் உதவுனாரு, அவருடைய தயவுனாலேயே ஆசீர்வாதத்தாலதான் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றீல பூதராஜா தான் உதவுனாருன்னு சொல்லிட்டு, என்னைய வந்து எங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போய் நிரூபிச்சு காட்டு அவரா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு, அப்படி அவருதான் உனக்கு உதவுனாரு அப்படின்னா அது அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது இவரு என்ன பண்றாரு, ஊர் மக்களை கூப்பிட்டுட்டு அதே ஆலமரத்து அடியில போய் நின்று, இங்கதான் நான் வந்து பூதராஜாவை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பலராமன் கூப்பிட்டதும் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பூதராஜா வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு இடி முழக்க சத்தம் மாதிரியான அளவுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஷவுட் பண்றாரு. அப்படி ஷவுட் பண்ணதும் என்ன ஆகுது அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் அமைதியாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வந்து இப்படி பலராமனை வந்துட்டு கஷ்டப்படுத்துறீங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, அவர் யாருக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணலையா, அவரோட உழைப்புக்கும் அவருடைய அந்த நல்ல ஒரு கேரக்டருக்காகவும் அவருடைய ஒழுக்கத்துக்காகவும் கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த விளைச்சல். இதை ஏன் வந்துட்டு நீங்க இவ்வளோ ஒரு இது பண்றீங்க, உங்க எல்லாத்துக்கும் ஏன் இந்த மாதிரியான விளைச்சல் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறாமப்படுறீங்க, யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல, மாறி மாறி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த விளைச்சல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இது நீங்க யாருமே பண்ணல. இது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அவனுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு, அவனுடைய அந்த உண்மையா இருந்தா ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா, சோ அதுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு பரிசு. அதை வந்து யாரும் வந்து ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அந்த விளைச்சல்லாம் வந்து பாக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு உன் விளைச்சலுக்கு உன்னோட நிலத்துக்கு வேணுமா, இந்தா நீ தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த மனப்பான்மை இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பலராமன் மாதிரியே வந்து அவங்களுக்கும் வந்து நிறைய விளைச்சல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நல்லது பண்ண பூதராஜாவுக்கு ஒரு கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதராஜாவுக்கு வந்துட்டு அதே ஆலமரத்துக்கு அடியில வந்துட்டு ஒரு கோயிலை வந்து அமைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதராஜாவுடைய ஒரு நாட்டுப்புற கதை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கிள் பெல் ஆனி.